Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. பாமக தலைவர் பதவி தொடர்பாக ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது. நானே தலைவராக செயல்படுவேன் என ராமதாஸ் கூறியது குறித்து மக்களின் கருத்து என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். குடும்ப சண்டை மாதிரி தான் அது ராமதாஸ் சொல்கிறது ஒரு மாதிரியாக இருந்தாலும் அன்புமணி கேட்கணும். அவர் நான் தான் தலைவருங்கிறாரு. அது தேவையில்ல, ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும்னா அவர் ஏஜ் அதிகம், அவர் ஒதுங்கி மகன்கிட்ட புடைக்கிறது இல்லை. இது அவங்க கட்சி ரொம்ப மோசப்படுத்தும், ரொம்ப பாதிக்கும். அது அதாவது இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி சொல்லிட்டாரு. இவர் வந்ததுக்கப்புறம் இது அவங்களுக்குள்ளே இருக்கிற மோதல் போக்குங்கிறது இது அவங்களா பார்த்து சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். இது மக்கள் பார்த்தோன்னா இது கோமாளித்தனமாக தான் இருக்குது. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர். அதனால் அந்த பொதுக்குழு தான் முடிவு செய்யணும் யார் தலைவர் அப்படிங்கிறது. பொதுக்குழுனுடைய உறுப்பினர்கள் எப்படி முடிவு செய்கிறாங்களோ அதை பொறுத்து தான். இப்போ தந்தை மகனிடையே தலைவர் பதவிக்காக போயிட்டு இருக்காங்க. கட்சிக்காரர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கும்? இது கட்சி பெரிய அளவில் இது பாதிக்கும். கட்சி இது பெரிய அளவில் பாதிக்கும். தொண்டர்கள் சோர்வடைவாங்க. அது வெளியிருந்து பார்க்குறவங்க மித்த கட்சிகளும் வெளியிருந்து பார்க்கும்போது இந்த கட்சியும் இப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறது உங்களுக்கு பின்னடைவாக தான் இருக்குது. வர எலெக்ஷன் டயத்தில் இந்த மாதிரி நடக்கிறது இது பண்ணிக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் நான் எதிர்பார்க்குறேன். ஐயாவும் சின்னையாவும் ஒன்றாக இணைஞ்சு தான் செயல்படுறாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க ஒன்றாக இணைஞ்சு செயல்பட்டால் தான் எங்களுடைய கட்சிக்கெலாம் நாங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். எங்களுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.